வணக்கம். சாட்டையை சுழற்றும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் நேரத்தில், நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் அவருடைய பொறுப்பாளர்கள் எல்லாம் அந்தந்த தொகுதிகளில், நாடாளுமன்ற தொகுதிகளில் கடுமையாக உழைக்கலை, நான் எதிர்பார்த்த அளவுக்கு நீங்கள் வேலை செய்யலை, இந்த தேர்தலை நம்ம ஒரு 10 தொகுதியில் ஜெயிக்காமல் போனால் நமக்கு மிகப்பெரிய இது அசிங்கம், எனக்கு திருப்திகரமாக நீங்கள் யாருமே வேலை செய்யலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அந்தந்த மாவட்ட தலைவர்கள் மீதோ, மாவட்ட நிர்வாகிகள் மீதோ, தேர்தல் பொறுப்பாளர்கள் மீதோ எடப்பாடி பழனிசாமி மிகவும் கோபத்தில் இருக்கிறதாக தகவல். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவங்க மேலே கோபத்தில் இருந்தால், இவங்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி மேலே மிகவும் அதிருப்தியில் இருக்கிறாங்க. நாங்கள் ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பே சொன்னோம், பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வர வேணான்னு சொன்னோம். ஆனால் இவர் தனித்து இன்னைக்கு வெளியில் இன்னைக்கு ஓட்டெல்லாம் பிரித்து ஒரு பக்கம் பாஜக போய்கிட்டு இருக்குது, ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சிக்கு போயிருக்குது. நம்ம அதிமுக தொண்டர்களே சில பேரே பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம மாவட்ட பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், தேர்தல் முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு மறைமுகமாக வேலை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு அதிமுகவில் ஒரு சலசலப்பு பேச்சும் இருக்கிறது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்செட்டில் இருக்கிறார். அதனால தான் கையில் ஒரு சாட்டையை சுழற்றி இருக்கிறார். வருகிற ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட் அப்போ நம்ம 10 தொகுதிகள் குறையாமல் நம்ம ஜெயிச்சே ஆகணும், 40க்கு 40 வென்றாகணுங்கிறது திமுகவுடைய சபதமும் அதிமுகவுடைய சபதம் தான். ஆனால் சொல்கிற அளவுக்குலாம் 40க்கு 40 தற்போது வெல்வதற்கு வாய்ப்புகள் இல்லை. இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அரசியல் விமர்சகர்கள், பல்வேறு கருத்தாளர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய விஷயம். அதைத்தான் நம்மளும் சொல்கிறோம். 40க்கு 40 வெல்வதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அது பல பின்னடைவுகளை தந்திருக்கிறது, பல சவால்களுக்கு கொடுத்திருக்கிறது. இந்த போட்டி நிறைந்த இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பல கட்ட ஓட்டுகளை பிரித்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது 40க்கு 40 வெல்வதுங்கிறதெல்லாம் சாத்தியமான ஒரு விஷயம் இல்லை. அதனால் அதிமுகவில் உட்கட்சி பூசல் இருக்குது. எஸ்பி வேலுமணிலேருந்து தங்கமணி, கேசி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எடப்பாடி மேலே ஒரு கோபத்தில் இருக்கிறாங்க, ஒரு அதிருப்தி இருக்கிறாங்க. அடுத்த கட்ட தலைவர்கள் உருவாவதற்கோ இல்லை தலைமை மாற்றுவதற்கோ இல்லை ஏற்கனவே சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் இல்லை, இவங்கெல்லாம் ஒற்றுமையாக நம்மளாம் இருந்திருந்தாலும் நம்ம அதிமுகவை அசைச்சிருக்க முடியாது. எல்லாரையும் ஒவ்வொருத்தரை வெளியேற்றிட்டு நம்ம என்னங்க பண்ணுறது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு எதிர்வினையும் உள்ள அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள் கூட மனதளவில் இருக்கிறது. அதை வெளிப்படையாக சொல்ல முடியாமல் மனதில் போட்டு குமுறலாக இருக்கிறார்கள் முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் அதிமுகனுடைய பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தேர்தல் நேரத்தில் விருப்பத்தோட, ஈடுபாடோட, 100க்கு 100% ஈடுபாடோட அதிமுகவில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடலை அப்படின்ற அதிருப்தி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தகவல், ஒரு ரிப்போர்ட் போயிருக்கிறதாகவும், இப்படி நீங்கள் பண்ணிட்டீங்களே, நம்ம எந்த அளவுக்கு உழைச்சிருக்கிறோம், நம்ம சவால் இருக்குது, இந்த நேரத்தில் நம்மளை நிரூபித்து ஆகணுங்கிற தேர்தல் இது. இந்த நேரத்தில் நம்ம நம்ம பொறுப்பாளர்களே நம்பிக்கை ஏற்படுத்துகிற வகையில் யாரும் செய்யலை. இது எனக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை கொடுத்துருக்கு. அதனால் அதிருப்தியில் இருக்கிறார் அவங்க தொண்டர்கள் மீதும். தொண்டர்கள் ஒன்றும் பண்ண முடியாது. நிர்வாகிகளோ, முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், தேர்தல் பொறுப்பாளர்கள் மீதெல்லாம் கடுமையான கோபத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதாக தகவல். அதற்கெல்லாம் விடை இந்த தேர்தல் முடிவு ஜூன் 4ஆம் தேதி தான். எடப்பாடி பழனிசாமி டென்ஷன் ஆவாரா, இல்லை இன்னும் கூடுதல் டென்ஷன் ஆவாரா, இல்லை அதிமுக கூட்டணிக்குள்ள, அதிமுக கட்சிக்குள்ள மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை ஏற்கனவே அண்ணாமலை சொன்ன மாதிரி அதிமுக ஓ பன்னீர்செல்வம் கையில் போகும், டிடிவி தினகரன் கையில் போகும், இல்லை சசிகலா சொல்கிறாங்க அதிமுகவை எல்லா தலைவர்களும் ஒன்றிணைந்து ஒரு குடையின் கீழ் நம்ம செயல்படணும், மீண்டும் புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது அதிமுக எப்படி கட்டுக்கோப்பாக காத்திருந்தாங்களோ அதே போல் நம்ம இந்த முறை வருகிற தேர்தலில் நம்ம கட்டுக்கோப்பாக ஒருங்கிணைந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து அதிமுக வழிநடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்கணும்னு சசிகலா சொல்கிறாங்க. இதற்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்குவாரா, இசைவளிப்பாரா அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய கேள்விதான். ஏன்னா தனியாக இருக்கணும், நம்ம தான் ராஜாவாக இருக்கணும், கட்சிக்கு நம்ம தான் முக்கியமான ஆள் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைச்சிட்ட பிறகு மீண்டும் அதற்கெல்லாம் மற்ற தலைவர்களெல்லாம் ஒன்றிணைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படுமா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். இதற்கெல்லாம் விடை வருகிற நாடாளுமன்ற தேர்தல் முடிவு ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் அதிமுகவில் பல்வேறு மாற்றங்கள், பொறுப்பாளர்கள் மாற்றங்கள், தலைமை மாற்றங்கள், ஒன்றிணைவதற்கு ஒரு விஷயம் நடக்கும், இல்லை ஒன்று சேர்வதற்கு விஷயம் நடக்கும். இப்படின்னு பல்வேறு விஷயங்கள் அதிமுகவில் பரபரப்பான தகவல்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த சேனலை, இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அனைவருக்கும் பகிருங்கள். உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தொடர்ந்து தாருங்கள். நன்றி, வணக்கம்.